புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா மாஞ்சாவிடுதி ஊராட்சிக்குட்பட்ட மழவராயன்பட்டி பகுதியைச் சேர்ந்த புஷ்பராணி கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதியில் 3 சென்ட் நிலத்தை பணம் கொடுத்து வாங்கியுள்ளார். அந்த இடத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்ட அனுமதி பெற்றுள்ளார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ராமன், ரவி, ஆசை தம்பி ஆகியோர் புஷ்பராணி வீடு கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக புஷ்பராணி புதுக்கோட்டை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் மனுவை விசாரித்த நீதிபதிகள் புஷ்பராணிக்கு இடம் சொந்தம் என தீர்ப்பு வழங்கினர். இருப்பினும் புஷ்பராணி வாங்கிய இடத்தை பட்டா மாறுதல் செய்ய விடாமல் அப்பகுதியைச் சேர்ந்த மூவரும் தொடர்ந்து தடுத்து வந்துள்ளனர். இதனால் மன உளைச்சல் அடைந்த புஷ்பராணி தனது மகனுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். அப்போது அவரை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர் உடலில் தண்ணீரை ஊற்றி அவரை ஆபத்திலிருந்து தடுத்தனர். இதையடுத்து திருக்கோகர்ணம் போலீசார் புஷ்பராணியை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் பரமத்தி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அருகே சுமார் 50 டன் எடை கொண்ட கிரானைட் கல் ஏற்றி சென்ற லாரியின் மீது அரசு பேருந்து மற்றும் கார் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் உட்பட பேருந்தில் இருந்த பயணிகள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அனைவரும் 108 தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் மீட்கப்பட்டு பரமத்தி வேலூர் மற்றும் நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் காரில் பயணித்த பாண்டியன் குடும்பத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகள் உட்பட 6 பேரும் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பரமத்தி போலீசார் வாகனங்களை அப்புறப்படுத்தி விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கம்பம் நகரில் பெண்ணிடம் நகையை பறித்து சென்ற குற்றவாளியை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து நகையை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சி அலுவலகத்திற்கு பின்புறம் பென்னிகுக் நகரைச் சேர்ந்தவர் விசாலினி. இவர் தனியார் வங்கி மேனேஜராக உள்ளார். இவர் கடந்த 5ஆம் தேதி காலை வீட்டின் முன்பு வீட்டுப் பணியில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் விசாலினி கழுத்தில் இருந்த தங்கச் செயினை பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அப்போது விசாலினி தன் கழுத்தில் அணிந்திருந்த செயினை இறுக்கி பிடித்துக் கொண்டதால் செயினில் இருந்த அரை பவுன் தங்க டாலரை மற்றும் பறித்துக் கொண்டு மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதுகுறித்து விசாலினி கம்பம் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் நகை பறிப்பில் ஈடுபட்ட கம்பம் அருகேயுள்ள நாராயணதேவன்பட்டி மந்தையம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சுபாஷ் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்த தங்க டாலரை பறிமுதல் செய்து அவரை சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சேலம் சாலையில் ரயில் பாதை உள்ளது. இந்த ரயில் பாதை அருகே அப்பகுதியைச் சேர்ந்த அடையாளம் தெரியாத வாலிபர் ஒருவர் மது அருந்த சென்றதாக தெரிகிறது. அப்போது அவ்வழியாக வந்த கரூர் சேலம் ரயில் வாலிபர் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே மூளை சிதறி வாலிபர் உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ராசிபுரம் போலீசார் சடலத்தை மீட்டு ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலையோரம் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது அதிவேகமாக வந்த அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 25 பேர் காயமடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் சொகுசு பேருந்து தஞ்சாவூரிலிருந்து 40 பயணிகளுடன் வந்து கொண்டிருந்தது. அப்போது ஊரப்பாக்கம் அருகே வந்தபோது பயணிகளை இறக்கி விடுவதற்காக சாலையின் இடதுபுறம் ஓரம் கட்டி நின்று கொண்டிருந்தது. அப்போது திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி அதிவேகமாக வந்த அரசு பேருந்து முன்னால் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது பின்னால் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அரசு பேருந்தில் பயணம் செய்த 25 நபர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் விபத்து குறித்து தகவல் அறிந்த தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.